இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அபியும் நானும் படம்ல வர மாதிரி தான் அப்பாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. எனக்கு அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி யாருமே கிடையாது. நான் ஒரே ஒரு பொண்ணு அப்பாவுக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப செல்லமாக தான் அப்பா என்னை வளர்த்தாங்க. எங்கே போனாலும் எங்கே தேடினாலும் அப்பா, எந்த பக்கம் இருந்தாலும் அப்பா இருக்கணும் எனக்கு. அப்பா பிரிஞ்சு போன உடனே உங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருந்தது அந்த நேரத்தில்? அப்பாவை நிறைய நான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போது சின்னதாக ஒரு வண்டி எடுக்கணும்னா கூட, வண்டி எடுக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே வண்டி எடுத்துகிட்டு வந்து வெளியே தொடச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இதே வீட்டில் அங்கே சொன்னோம்னா கொஞ்சம் வண்டி எடுக்கணும்னா அது கூட எடுத்துக்க தெரியாதா, அது கூட உனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியாதான்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்பா வேலைக்கு போனால் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பேக்கில் வச்சு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி எல்லாமே கொடுத்துருவாங்க ரெடி பண்ணி. அவ்வளோ பார்த்துப்பாங்க அப்பா என்ன. அப்போ ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன் அந்த விஷயத்துலலாம். சின்ன சின்ன விஷயமாவே அங்கே போனாலே அது தோணும், அப்பா இருந்தால் இது நம்மளுக்கு பண்ணியிருப்பார்ல, இங்கே நம்மளே பண்ணிக்கிறோம் எல்லாமே. அந்த மாதிரி நிறைய அப்பாவை நான் மிஸ் பண்ணுவேன். உங்க பேர் சீதா, அப்பா பேரு கிருஷ்ணன். கிருஷ்ணன். ஓகே, சீதா கிருஷ்ணன் தான் உங்களோட லீகல் நேம். உங்க கணவர் என்ன சொல்றாரு இதுக்கு? மாத்துவியா, எப்பயாச்சும் மனசு மாறுமா அப்படி கேட்பாங்க. பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுடுவேன். ஆக்சுவலா உங்க மனசு மாற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவரு உள்ள ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டாப்ல உங்க இல்லை, மனசுல. எப்போவுமே சீதா தான். அப்பா சின்ன வயசுலலாம் நாங்கள் சாப்பிடாம தூங்கிடுவோம். அப்போ எழுப்பி சாப்பாடு ஊட்டுவாங்க. இப்போ நம்ம டயர்டாக இருக்குது சாப்பிடாம நம்ம தூங்கிட்டோம்னா கூட, நம்ம சாப்பிட்டியா, சாப்பிட்றியாம்மா அப்படின்னு ஊட்டி விடுறதுக்கு கூட அவங்களுக்கு அது தோணாது. அது அப்பாவுக்கு மட்டும்தான் தோணும். அந்த பாசம் அப்பா கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். இன்றைக்கும் வெளியே எங்கன்னா போயிட்டு வரும்போது வந்த உடனே அப்பா பசிக்குது பாடுவா. சாதம் போட்டு நான் தான் ஊட்டி விடுவேன் அவளுக்கு. நான் ஆரம்பத்தில் அவளுக்கு பாசத்தையும் சேர்த்து ஊட்டிட்டேன். அதனால் அந்த இது மறக்கல அவளுக்கு. அதனால் ஓகே, குட். ஓகே, வேற சார், எனக்கு 12th முடிச்சோடனே மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஆதார் கார்டு அதுக்கு எல்லாமே மேரேஜ் முடிச்சு தான் உடனே எடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் இனிஷியல் அப்பா தான் போட்டுட்டு இருக்கேன். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாமே எடுத்தது எல்லாமே அவர் பேரில் தான் வரும். ஆனால் நான் எழுதுறது அப்பா பேரில் தான் எழுதுவேன். ஓகே. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க சாப்பிட்றது நான் கொஞ்சம் கோவம் ஆனாலே சாப்பிட மாட்டேன். அப்பா வந்தோடனே கேட்பாரு, சாப்பிட்டியாம்மா? ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டியான்னு தான் எங்கள் அம்மாட்ட கேட்பாங்க. பொண்ணு சாப்பிட்டாளா அப்படின்னு அவர் சாப்பிட்றாரு. ஆனால் இப்போ அந்த கேட்க ஆள் இல்லை. அதில் அந்த டைமில் அப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே உங்கள் மகன் கோவத்தை சாப்பாட்டில் காட்டின பழக்கமாக தான் இருந்திருக்காங்க. கோவம் தான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. நீங்களும் வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல நீங்கள் சாப்பாட்டில் தட்டை போட மாட்டே புள்ள சாப்பிட்டுச்சான்னு கேட்குற ஒரு ஆளாக வளர்ந்து வந்துருக்கீங்க. இப்போ திடீர்னு உங்கள் மகன் பூந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்களோ கொள்ளாங்களோ, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துட்டே இருக்குமா? தினமும் வருவோம், ஃபோன் பண்ணி கேட்பேன். டெய்லியுமே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்பீங்க? ஒரு நாளைக்கு 4 தடவை கூட ஃபோன் பண்ணுவேன். ஓ, சாப்பிட்டீங்களா கேட்குறதுக்கு? அப்படியே மாப்பிள்ளையும் சொல்லுவார், உங்கள் பொண்ணுக்கு முறைச்சிட்டு இருக்காங்க, கோச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே அவர் சொல்லுவார். அப்புறம் நான் பேசுவேன், நான் சொல்லுவேன். நான் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு வாப்பில். சார், தினமும் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கா ஒரு நாள் அப்பாவோட ஃபோன் வரும் அப்படின்னு இன்னைக்கு அவரை காத்திருப்பீங்களே, இது இந்த நேரத்தில் சார் நான் நினைப்பேன் சார், ஃபோன் வந்துடும் சார். நான் அந்த அப்பா கால் பண்ணிடுவாரு. நான் நினைப்பேன் அங்கே கால் வந்துடும். அந்த வெயிட்டிங் போறெல்லாம் இல்லவே இல்லை. நான் நினைப்பேன் எங்கள் அப்பாட்ட பேசணும்னு நினைச்சாலே ஃபோன் உடனே வந்துடும். திருமணம் அன்னைக்கு என்ன நடந்ததோ அவங்க மறக்காம நேற்று நடந்த மாதிரி இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க சார். சார் உண்மை, என் பொண்ணை என்னையும் பிரிக்கவே முடியாது சார். நான் விவசாயி தான் சார். நான் விவசாயி தான். நான் நிலத்துலேருந்து என் பொண்ணுக்கு நான் எங்கள் வீட்டில் கேட்குறது கஞ்சோ ஏதோ கூழோ ஏதோ ஒன்று கரைச்சி கொடுத்தா தான் எங்கள் பொண்ணு சாப்பிடும். இப்போ இவங்க கல்யாணம் அப்போ இவங்க அடுத்த தாலி அறுபோது நீங்கள் பக்கத்தில் இல்லை, எங்கேயோ இருந்தீங்கன்னாங்க. ஏன் எங்கேயோ போயிட்டீங்க? தொலைவா நின்று வளர்ந்தேன். ஏன்னா நான் அழுந்தா எங்கள் பொண்ணு சப்போஸ் அழுது வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்ணில் பராமல் மறுவா நின்று பார்த்தேன். ஆக்சுவலாக திருமணத்துக்கு முன்னால் அப்பாவோட பேர் இருந்திருக்கும், திருமணத்துக்கு பின்னால் உங்களுக்கு அப்பாவோட பேர் வைக்கணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனால் கணவர் வீட்டில் இல்லை நீ கணவர் பேரை வைங்க அப்படின்னு சொல்லி கம்பல்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி யார் வீட்டில் அந்த கம்பல்ஷன் இருந்தது? கணவரோட கம்பல்ஷன் தான். இப்போது அப்பாவோட பேர் விற்கும் போது தான் எனக்கு பேர் புகழ் எல்லாம் கிடச்சிது. படித்தது, கிராஜுவேஷன் வாங்கினது தவிர்த்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், ஒரு பவர் லிஃப்டர், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு நிறைய ப்ரொஃபஷனில் நான் இருந்தேன். அப்போ இந்த புகழ்ச்சி இதில் வரும்போது எல்லாமே அனிஷா உஸ்மான்ன்ற பேர் தான் எனக்கு வந்தது. ஸோ இதுக்கப்புறமா உங்களோட பேர் அனிஷா ஆர்த்தர்ன்னு மாற்றணும்னா நான் ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நான் மாற்றுறேன்னு நான் ஒரு இது என்ன புது டிமாண்டாக இருக்குது எனக்கு புரியலையே. ஆக்சுவலாக என்னென்னா முதல்ல
ஒரு பொண்ணு இப்போ என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் பிறந்தேன், அதுக்கு பின்னால் என்னோட படிப்புக்கு, என்னோட பர்சனாலிட்டிக்கு, என்னோட கரியர் வரைக்கும் என்னோட அப்பா உதவி இருக்காங்க. ஸோ தட் நான் அப்பாவோட பேரை பின்னால் போடுறேன். நான் கல்யாணம் ஆனதுக்கு பின்னால் எனக்குன்னு ஒரு பர்சனல் க்ரோத் இருக்குது. அந்த க்ரோத்துக்கு கணவராக வந்தவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணும்போது அதுக்கான கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. கண்டிப்பா அவங்களுக்கான பேர் நாங்க போடுவோம். ஓகே, குட். ஓகே, அந்த இடத்துக்கு வந்துருச்சு நாங்கள் சமூகம். ஓகே, உங்கள் மனசில் அப்பா பேர் தான் உங்கள் பேர் பின்னால் போடணும்னு ஆசை இருக்கும். பட் கணவர் வீட்டில் ஏதோ கம்பல்ஷன் இருக்கும். என்ன கம்பல்ஷன்? யார் கம்பல் பண்ணுறான்? எனக்கு இன்ஷியல் பிரச்சனையே வரக்கூடாதாங்க சார், ஏழியே மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். அப்படியா? அப்பா பேரு, என் பேர் சந்தியா, அப்பா பேர் ஆறுமுகம். ஓகே, ஆனால் இப்போ வந்து கணவர் பேரும் 7 தான் வரணுங்கல ரொம்ப தீர்க்கமாக இருந்தீங்களா? ஆமாங்க சார், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து 7 சைன் போட்டு பழகிட்டேங்க. அதனால எனக்கு இன்ஷியல் மாத்துறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. 7 மாப்பிள்ளை பாருங்க, இல்லைன்னா நானே பார்க்கறேன்னு சொல்லி நானே பார்த்துட்டேங்க சார். பட் அதில் அவ்வளோ சீரியஸாக இருப்பாங்களா? ஏன்னா இப்போ பொண்ணுங்க வந்து இந்த வேலையில் இருக்கணும், இந்த ஊரில் இருக்கணும், இந்த சம்பளத்தில் இருக்கணும் பார்ப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான கிரைட்டீரியா. ஆமாங்க சார், நான் சூஸ் பண்ணேங்க. அருண், ஆனந்த், அசோக் 3 பேர் சூஸ் பண்ணணுங்க. அதில் எனக்கு அருண்ங்கிற பேர் தான் அமைஞ்சதுங்க. இது யார் கேட்டாலுமே நம்புற மாதிரி இருக்காது. ஆமாங்க சார், யாருமே நம்ப மாட்டாங்க. நான் தான் போய் அவருக்கே ப்ரப்போஸ் பண்ணினேன். அப்படியா? ஆமாங்க சார். அதுக்கு 7ல் ஆரம்பிக்கிறது ஒரு கிரைட்டீரியாவா? என் லவ் பார்த்தீங்கன்னா லவ். அருண் பிரதீப்னு அடித்து அவரை கண்டுபிடிச்சி நான் தான் ப்ரப்போஸ் பண்ணி நான் அவங்க வீட்டில் பேசி என் வீட்லேயும் பேசி சம்மதம் வாங்கி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணேன். ஆனால் இந்த மேட்டரில் உங்க கணவர் தெரியுமாமா இந்த கிரைட்டீரியாவில் வந்து ஏங்க ஒரு மேட்டர் ஒன்று இருக்குன்னு? அவருக்கு தெரியாதுங்க சார். இப்போ வரைக்கும் தெரியாதா? தெரியாதுங்க சார் அவருக்கு. என்ன சார் என்னலாமோ சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? இப்படி வந்து உங்களோட பேர் 7 ஆரம்பிக்குது, அவங்க பேர் 7 பின்னாடியே தெரியும், முதல்ல தெரியாது. முதல்ல தெரியாதா? உங்களுக்கு வீட்டை சுற்றியே இருந்த ஒரு ஆள் திடீர்னு வந்து கல்யாணத்துக்காக வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வெறுமை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? சார் வாழ்க்கையே அதான் சார். எனக்கு என்னுடைய வாழ்க்கையே என் பொண்ணு தான், வேற இல்லை. எனக்கு இந்த 69 வயசாகுது. ஒரு நோய், ஒரு சுகரு, ஒரு ப்ரெஷரு எதுவுமே இல்லைன்னா என் பொண்ணு தான் காரணம். ஆமாம் சார், அந்த அரை மாதிரி என்னை காப்பாற்றுது. ஒரு சுகர் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது? எதுவுமே இல்லை சார், அரை மாதிரி காப்பாற்று. வருஷத்துக்கு ஒரு முறை என்னை பிளேனில் அனுப்புவோம். வருஷத்துக்கு ஒரு முறை காசி 7 முறை அனுப்பிச்சிக்குது. இது 28ஆம் தேதி போகிறோம், என் பொண்ணு தான் புக் பண்ணி கொடுத்தது. 28 வருஷம் தான் நான் அனுப்புவோம். எல்லாம் இந்த சென்னை ஃபுல்லாக இங்கே சுற்றினேன். எல்லாம் வடநாடு தான் ஃபுல்லாக. ஆக்ரா, தாஜ்மஹால், கல்கத்தாக்கா எல்லா இடத்துலையும் இட்டு போயிடுச்சு. என் பொண்ணு, மகன் எல்லாமே என் பொண்ணு தான் சார். என் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த அம்மா தான். அது செத்துருவேன், நான் செத்துருவேன். அதெல்லாம் சும்மா அந்த அளவுக்கு இருக்கேன் சார் என் பொண்ணு. அதான் சொல்கிறேன், எனக்கு எந்த பழக்கம் குடியை 93 பிறந்துச்சு சார். அன்றைக்கி குடி விட்டேன் சார். இன்னும் எந்த குடி அந்த எந்த பழக்கமே இல்லை சார். 32 வருஷம் ஆச்சு நான் குடி குடிச்சு. சின்ன வயசில் குடிக்க சாப்பிட்டுருந்தேன். என் பொண்ணு பிறந்ததுலேருந்து அன்னையில் வச்சேன் சார், குடிக்கக்கூடாது. பொண்ணு பிறந்துச்சுன்னு, மகாலட்சுமி பிறந்துச்சுன்னு. வேற யாரும் அதே மாதிரி நோய்களும் சொல்றது, என் பொண்ணை தாண்டி தான் எனக்கு நோய் வரணும். பூரணமே பெண் பூவே வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே.